வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குறித்து 67 பேர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் என்பதுரை, வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் கே பாலு, தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ பார்த்தசாரதி, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆகியோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், கடந்த 2023ஆம் ஆண்டு மரக்காணத்தில் இதேபோல ஒரு விஷச்சாராய சம்பவம் நடந்து 30 பேர் பலியாகியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியிலையும் இதுபோல நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதேபோல அதிமுக எம்எல்ஏ ஒருவர் சட்டமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பிரச்சனை எழுப்பியும் கூட அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தங்கு தடையின்றி இந்த சாராயான விற்பனையானது அங்கு நடந்து வருகிறது என்று வாதிடப்பட்டது. மேலும் இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்வதற்கான அந்த எத்தனால் என்ற பொருள் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் இதுபோல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறதா காரணத்தினால் அரிதான ஒரு வழக்காக கருதி இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. மேலும் அதிகாரிகளுடைய தொடர்பு இல்லாமல், சம்மதம் இல்லாமல், உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் இந்த சம்பவமானது நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த விசாரணை மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. இந்த வாதங்களுக்கு பதிலளித்து தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் தடுப்பதற்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து இந்த மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல் கண்காணிப்பாளரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் டிஎஸ்பி தலைமையில் 50 பேர் கொண்ட 16 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 11 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கமும் முன்வைக்கப்பட்டது. விசாரணையை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படக்கூடிய சூழலில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்ற ஒரு வாதமானது தமிழக அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசின் வாதத்தை ஏற்க மறுத்து இன்றைக்கு இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் சிபிசிஐடி டிஎஸ்பி, சிபிஐ சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.